அறிவோம் ஆரோக்கியம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். பிசிஓடினால பாதிக்கப்பட்ட பெண்களில் முகத்தில் தேவையில்லாத இடங்களில் முடி வளர்ச்சி இருக்கிறது, கை கால்களில் அதிகமான அளவுக்கு முடி வளர்ச்சி இருக்கிறது, கரெக்டான டைமில் கருமுட்டை வெளியாகாமல் இருக்கிறது, இது எல்லாமே ஆண்ட்ரோஜன்கிற ஆண் ஹார்மோன் பெண்ணோட உடம்புல அதிகமாக இருக்கிறதுனால வரக்கூடிய விஷயம். இதை சரி செய்யக்கூடிய ஒரே பழம் அப்படிங்கிறது மாதுளம் பழம் தான். ஆனால் மாதுளம் பழத்தை பற்றி நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்ருப்போம், இந்த மாதுளம் பழத்தினுடைய அந்த முத்துக்களை எடுத்து நம்ம ஜூஸ் பண்ணி சாப்பிடுவோம், இல்லை அப்படியே சாப்பிடுவோம். பட் ஆய்வறிக்கைகள் என்ன சொல்லுது அப்படின்னா, மாதுளம் பழத்தை விட அதனுடைய தோலில் தான் 3 மடங்கு அதிகமான அளவுக்கு பிசிஓடியில் அதாவது ஆண்ட்ரோஜன் ஹார்மோன்ஸை குறைக்கக்கூடிய சத்துக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகணும் அப்படின்னா விதையில் இருக்கக்கூடிய சத்து பொருட்கள் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆய்வறிக்கைகள்லாம் சொல்லுது. ஸோ பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் மெயினாக இந்த மீசை பகுதி, தாடி பகுதியில் முடி வளர்ச்சியை குறைக்கணும் அப்படின்னா இந்த மாதுளம் பழத்தை எப்படி பயன்படுத்துறது, அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ மாதுளம் பழம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு அற்புதமான பழம். அதில் இருக்கக்கூடிய அந்த ஆந்தோசைனின் பிளட் சர்க்குலேஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். இதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அது ரொம்பவே நல்லது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்மளுடைய தமிழில் மாதுளம், மாது அப்படிங்கிறது பெண்ணுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பழமாக அதை சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதுளம் பழம் இந்த பிசிஓடியில் வரக்கூடிய ஆண்ட்ரோஜன் அதிகமாக இருக்கிறது, அதாவது அவங்க உடம்புல ஆண் தன்மைக்கான ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்குது, அதை எப்படி சரி பண்ணுது? ஸோ அதில் எலாஜிடனின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இந்த எலாஜிடனின் அரோமேட்டேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமோட ஆக்டிவிட்டியை குறைக்குது. இந்த அரோமேட்டேஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, நார்மலாக ஒரு பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட பெண் உடம்புல கொழுப்பு செல்கள் டெஸ்டோஸ்டினாக மாற்றப்படும். அதற்கு இந்த அரோமேட்டேஸுங்கிற என்சைம் இருக்கும் பொழுது தான் அதிகமான அளவுக்கு டெஸ்டோஸ்டினாக மாறும். அதே சமயத்தில் சில பேருக்கு ஈஸ்ட்ரோஜனோட அளவும் அதிகமாகும். இந்த அரோமேட்டேஸோட என்சைம் அளவு குறைஞ்சிருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய ஆண் ஹார்மோன் உருவாகாது. ஸோ இந்த எலாஜிடானின் அதனுடைய அளவை குறைக்குது அப்படிங்கிற மாதிரி ஆய்வறிக்கைகள் சொல்லுது. மாதுளையோட தோல் 3 மடங்கு அதிகமாக அந்த பழத்தை விட அந்த அரோமேட்டேஸ் என்சைமை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ மாதுளை தோல் பொடியை நீங்கள் டீ மாதிரி வச்சு சாப்பிட்லாம், இல்லை மாதுளை தோலே நீங்கள் அப்படியே டீ மாதிரி பண்ணி சாப்பிட்றது, இப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த தேவையில்லாத இடங்களில் முடி வளர்ச்சி இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஸோ 2வது விஷயம், இந்த மாதுளையோட விதைகளில் ஒமேகா 5 ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ நம்ம எல்லோரும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருப்போம். ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ்னு ஒன்று இருக்குது. இது உடம்புக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடியது. நிறைய சீட் ஆயில்ஸில் இதுதான் இருக்குது. ஆனால் ஒமேகா 5 ஃபேட்டி ஆசிட்ஸ் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடை விட அதிகமான அளவுக்கு ஆன்டி ஆக்சிடன்ஸ் தன்மை இதற்கு உண்டு. ஸோ இது மாதுளையோட விதையிலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய்களில் இருக்குது. ஸோ இது பியூனிசிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விதைகளை நிறைய ட்ரை பண்ணி இப்போல்லாம் கிடைக்குது. அதை நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்துக்கும் போது அதிகமான அளவுக்கு ஆன்டி ஆக்சிடன்ஸ் தன்மை இருக்கிறதுனால பெண்ணோட உடம்புல அந்த இன்ஃப்ளமேஷனால் பிசிஓடி உருவாகுது. அது நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் அடிக்கடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதுளையோட விதைகளை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்துக்கும் பொழுதும் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் நல்லா குறையும். 3வது, இந்த மாதுளம் பழத்தில் அதிகமான அளவுக்கு ஆன்டி ஆக்சிடன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எக் குவாலிட்டியாக உருவாகிறத இது முறைப்படுத்தும். ஸோ ஆக்சிடேஷன் ப்ராசஸ் அதிகமாக இருந்தால் தான் அந்த செல்கள் உருவாகக்கூடிய தன்மை மெயினாக அந்த எக்கோட குவாலிட்டி கம்மியாகி அடிக்கடி அபார்ஷன் ஆகிறது, குழந்தையோட உறுப்பு வளர்ச்சியில் பாதிப்பு உண்டாகுது. நிறைய பேர் இந்த இதய துடிப்பு சரியில்லாமல் அதனால் அபார்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் மாதுளம் பழத்தை தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குவாலிட்டியான எக் உருவாகும். இந்த 3 காரணங்களால தான் பிசிஓடி பெண்கள் கருத்தரிக்கணும், இல்லை அவங்க உடம்புல மெயினாக இந்த நிறைய இந்த லேசர் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவாங்க, ஆனாலும் மீண்டும் மீண்டும் இந்த மீசை பகுதி, தாடி பகுதிகள்லாம் முடி வளர்ச்சிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட பெண்கள் கண்டிப்பாக மாதுளை எடுத்துக்கோங்க. மாதுளையோட தோல், மாதுளையோட விதை
நாட்டு மாதுளையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த மாதுளையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அளவு முக்கியம். மாதுளை ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு வந்து அந்த ஜூஸஸ் வந்து நம்ம 500 ml வரைக்கும் குடிக்கிறோம் அப்படின்னா அது வெறும் சுகராக தான் உங்கள் பாடியில் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அளவாக 150 ml வரைக்கும் அந்த ஜூஸை வடிகட்டாமல் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது என்னென்னா அதை அப்படியே மென்று சாப்பிட்றது. முக்கியமாக அதனுடைய விதைகளை நம்ம டீ மாதிரி வச்சு சாப்பிட்றது, இல்லை வந்து அதனுடைய தோலை வந்து நம்ம வந்து டீ மாதிரி வச்சு சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும். ஸோ இன்றைக்கி பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஆண்ட்ரோஜனோட அளவை வந்து குறைச்சி இந்த மீசை பகுதி தாடி பகுதியில் உள்ள முடி வளர்ச்சியை குறைக்கணும் அப்படின்னா மாதுளம் பழம் வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். இதே போன்று ஒரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.